டீ கடை உரிமையாளர் செய்த ஒற்றை சம்பவம்தான் இன்று ஒட்டுமொத்த மக்களின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. பெரம்பலூர் மாவட்டம் அரும்பாவூர் அருகே உள்ள திரௌபதியம்மன் கோவில் அருகில் நெல் உலர்களம் அமைந்துள்ளது. இந்த இடத்தில் அரும்பாவூர் பேரூராட்சியின் புதிய அலுவலகம் அமைக்க முடிவு செய்துள்ளனர். அதற்கான அடிக்கல் நாட்டு விழா கடந்த நவம்பர் மாதம் 21ஆம் தேதி பெரம்பலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் அருண் நேரு தொடங்கி வைத்தார். இதற்கு அந்த பகுதி கிராம மக்கள் மட்டுமின்றி விவசாயிகளும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்த நிலையில் அரும்பாவூர் கிராமத்தை சேர்ந்த சிவராமன் என்பவர் உலர்களம் அமைத்துள்ள இடத்தில் பேரூராட்சி அலுவலகம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து டிசம்பர் 2ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். வழக்கு தொடர்ந்த சிவராமனுக்கு அரும்பாவூர் பாலக்கரை அருகில் டீ கடை ஒன்று உள்ளது. வழக்கு தொடர்ந்த சில நாட்களில் சிவராமன் கடை ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருப்பதாக கூறி பேரூராட்சி அதிகாரிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதை அறிந்து வந்த பொதுமக்கள் மற்ற கடைகளை அகற்றாமல் சிவராமனின் கடையை முதலில் அகற்ற சொல்வதற்கான காரணம் சொல்லுங்கள் என கேள்வி எழுப்பினர். அப்போது பேரூராட்சி அலுவலக வரி வசூலிப்பாளர் சாந்தி என்பவர் சிவராமனுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். பேரூராட்சி அலுவலகம் கட்டடம் களத்தில் அமைக்கக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. ஏன் இவ்வளவு பேர் இருக்காங்க, நீ மட்டும் ஏன் கேஸ் போட்ட என கேள்வி எழுப்பினார். அதற்கு சிவராமன், நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்ததால் பழிவாங்க இப்படி செய்வது நியாயமா? கேள்வி கேட்கும் வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது.